அடங்க மறு அத்தி மீறி திமிர் எழு குறைஞ்சபட்ச ஒவ்வொரு தொண்டரும் 10 கேஸ் வச்சுக்க இப்படி திருமாவளவன் சொல்வார். யாருக்கு சொல்வார்னா அவர்கள் தொண்டர்களுக்கு சொல்வார். என்னதான் தன் இனத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் இனம் வீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன சொல்வாரு, அடங்க மறு அத்தி மீறி திமிர் எழு அப்படிவார். அதே நீங்கள் பாதிக்கப்பட்ட இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதே தான் நாங்கள், அதே தான் இந்திய ராணுவம் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டிலே இந்திய மக்கள் கிட்டத்தட்ட 26 இந்தியர்கள், அவர்கள் இந்தியர்கள், இந்துக்கள் நீங்க தயவு நினைக்காதீங்க, அவர்கள் இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த இந்தியர்களுக்காக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது படையெடுத்து அவர்கள் தாக்கி வருகிறார்கள். நீங்க என்ன சொல்றீங்க, பாகிஸ்தான் உறவுகள் என்னமோ உங்கள் தொப்புள் கொடி உறவு போல பாகிஸ்தான் மக்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் அப்பாவிகள், அதனால அவர்கள் மீது போட்டு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே நீங்க நாட்டுப்பற்று உள்ள ஒரு இந்திய பிரஜையா அல்லது பாகிஸ்தான் பிரஜையா என்பதை தயவு செய்து நீங்க தெளிவுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இறந்தது இந்துக்கள் என்பதனால நீங்க வந்துட்டு ஒரு கண்டனத்தை தெரிவிக்க மறுக்கிறீங்களா? அப்போ கூட உங்க வாயிலிருந்தே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வரல, தீவிரவாதிகள் சொல்லியிருந்தாரு. அவங்க பாகிஸ்தான்ல வந்தவங்க இது வரைக்கும் உங்க ஸ்டேட்மெண்ட் இல்ல, ஒரு காட்டமான கண்டனம் கூட இல்ல. சிஏஏக்கு